வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போறது ரொம்ப டேஸ்டியான ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாய். நம்ம எப்போ சாப்பிட்றத விட கூட ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா எப்படியும் ஒரு பிடி அதிகமாக தான் சாப்பிடுவோம். ஊறுகாய் நம்மளோட கல்ச்சர்ல ரொம்ப வருஷமா நம்ம செஞ்சு சாப்பிட்டு வர ஒரு விஷயம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஊறுகாய். அதுலயும் எலுமிச்சம்பழ ஊறுகாய் நான் ரொம்ப நல்லதும் கூட, உடம்புக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஊறுகாய். சரி வாங்க, இந்த ஈஸியான எலுமிச்சங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழ ஊறுகாய்க்கு நான் ஒரு 7 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு பீசஸ் பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வெட்டி போட்டுருங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு 8 பீஸா 10 பீஸா அந்த மாதிரி வெட்டி போட்டுருக்கேன். நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எப்போதும் ஊறுகாய்க்கு ஊற வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாடியிலையோ இல்லை பீங்கான் ஜாடியிலையோ போடுங்க. பிளாஸ்டிக்ல கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் எவர் சில்வர்லயோ வேற பாத்திரத்துலயோ போட்டுறாதீங்க, அது அரிச்சிரும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்த போறோம் நம்ம. இது கல்லுப்பு நான் மிக்சியில அரைச்சி வச்சிருக்கிறேன், ஈஸியா கரையும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதுல இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே ஊறணும், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இப்படியே ஊறணும். டெய்லி எடுத்து நீங்க இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நம்ம நல்லா மூடி இப்படியே வச்சிட போறோம். டெய்லி ஒரு வாட்டி எடுத்து கிளறி விடணும் இந்த ஒரு வாரத்துக்கு. பாருங்க, நம்ம எலுமிச்சம்பழத்தை ஊற போட்டு 7 நாள் ஆச்சு இன்னையோட. பாருங்க, நல்லா தண்ணி விட்டு ஊறி இருக்குது. பாருங்க, நல்லா பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டு இருக்குது. நல்லா ஊறிச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம இதை தாளிச்சு எடுக்க போறோம். இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கிறேன். நான் கம்மியாக தான் ஊறுகாய் செய்கிறேன், அதனால நான் கம்மியாக போடுறேன் எல்லாம். நீங்கள் குவான்டிட்டி அதிகப்படுத்தினீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு எல்லாமே அதிகமாக போட்டுக்கோங்க. இது மிளகாப்பொடி, நான் 2 டைப் ஆஃப் மிளகாப்பொடி எடுத்திருக்கிறேன். இது காஷ்மீர் சில்லி பவுடர். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், ஒரு நல்ல ரெட்டிஷ் கலர் கொடுக்கும் ஊறுகாய்க்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இது ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இது நம்ம நார்மல் சில்லி பவுடர். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். கொஞ்சமா பெருங்காயம் வேணும். இது வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் மட்டும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியா இருக்குது, அதனால நம்ம மிக்சியில பவுடர் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி இதுல போட்டு நம்ம தட்டிக்கலாம். பாருங்க, வெந்தயத்தை நான் நல்லா பவுடர் பண்ணிட்டேன். வெந்தயம் எப்போதும் கம்மியா தான் போடணும், இல்லைன்னா ஒரு கசப்படிக்கும் ஊறுகாய். இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க விதையை முடிஞ்ச அளவுக்கு நீக்கிடுங்க. ஊறுகாய்க்கு வெட்டும் போது விதை இருந்ததுனாலும் ஊறுகாய் ஒரு கசப்படிக்கும். நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு இந்த தோல் கசக்காது. சில சமயம் எலுமிச்சம்பழ ஊறுகாயில தோல் ஒரு கசப்பா இருக்கும். இந்த மாதிரி நல்லா உப்புல போட்டு நல்லா ஊறிச்சுன்னா ஒரு 7 நாள் பக்கமா உங்களுக்கு அந்த கசப்பு இருக்காது. இப்ப தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஊறுகாயெல்லாம் எப்போதும் நல்லெண்ணெயில தாளிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க நார்மல் ஆயில கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஊறுகாய்க்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊறி இருக்கிற இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்திடலாம். இது இப்படியே ஒரு 1 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. இப்போ இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஊறுகாய்க்கு அதிகமாவே போடலாம், அப்பதான் உங்களுக்கு நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் ஊறுகாய். அடுப்பை நல்லா கம்மி பண்ணி வச்சிருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, 1 நிமிஷம் பக்கமா இது வெந்திருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குது. நம்ம காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டாதான் இந்த கலர் இருக்கும். உங்ககிட்ட காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்க நார்மல் சில்லி பவுடரே போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கேன் இந்த வெந்தய பொடியும் சேர்த்திடலாம். மிளகாய் பொடி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் இது வேக வைக்க கூடாது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா இந்த கலர் மாறிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமேட்டு இதை நீங்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கண்ணாடி ஜாடியிலையோ இல்லை பீங்கான் ஜாடியிலையோ போட்டுக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு ஊறுகாய்.
உங்களுக்கு ஒருவேளை இன்னும் எண்ணெய் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்போதும் இது வந்து எடுத்து வைக்கும்போது மேலே எண்ணெய் கொஞ்சம் தெளிகிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் இருந்ததுனால அது கெட்டு போகாம இருக்கு ரொம்ப நாளைக்கு. உங்களுக்கு வந்து ஒருவேளை எண்ணெய் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா திருப்பி எண்ணெயை நல்லா சுட வச்சு மேலே கொஞ்சமா ஊத்திக்கலாம் நீங்க தேவைப்படும் போது. எப்போதும் பாட்டில் எடுத்து வைக்கும் போது மேலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எலுமிச்சங்காய் ஊறுகாய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது, தோலோட கசப்பு வராது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.